பங்கஜநேத்ராணம் பங்கஜலங்கயதே கிரிம் யத்கிருபாத்தமஹம் வந்தே பரமானந்தமாதவம் யம் பிரம்மா வருணேந்திரருத்ரமருதः स्तुन्वन्ति तवे वेदै साङ्गभद्रकणोपनिषदैः गायन्ति यं सामगां ध्यानावस्थिततत्कदेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुसुरासुरगणाः देवाय तस्मै नमः தேவாய தஸ்மை நமஹ. ஹரி ஓம். அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். ராமானந்த மகாராஜுக்கு நமஸ்காரம். இந்த பகவத்கீதையினுடைய 9வது அத்தியாயமான ராஜவித்யா ராஜகுஹ்யம் என்ற தலைப்பில் நாம் பார்த்து வருகின்றோம். இதில் பகவான் கிருஷ்ணர் தன்னிடமிருந்தே இந்த உலகமானது தோன்றியது, கடைசியில் என்னால்தான் காக்கப்படுகின்றது, இறுதியில் என்னை வந்து அடைகின்றது, மீண்டும் நான் படைக்கின்றேன் என்று பகவான் கூறினார். இந்த உலகம் என்னால் படைக்கப்பட்டது என்றால் பகவான் இப்பொழுது நாம் பார்த்து வருகின்ற கட்டு, ஆக படைக்கப்பட்டவன் பூராம் நான் தான் படைக்கின்றேன், அனைத்தும் நான் தான் என்று பகவான் கூறுகிறார். நாம ரூபத்தோடு பார்த்தாலும் சரி, நாம ரூபத்துக்கு அதிஷ்டானமாக பார்த்தாலும் சரி, எல்லாம் நான் தான் என்று பகவான் கூறினார். நானே தலைவன், நானே களஞ்சியம், நானே பிரபு, நானே அனைத்தும் என்று கூறிய பகவான் அக்னியும் நானே, சூரியனும் நானே, மழையை பொழிவிப்பவனும் நானே, மழையை தடுப்பவனும் நானே, ஏன் 3 வேதங்களும் நானே, அடையக்கூடிய லட்சியமும் நானே என்று பகவான் கூறினார். மீண்டும் பகவான் நான் இதுவாக இருக்கின்றேன் என்று, இதில் பகவானுடைய அனைத்தும் பகவானுடைய சுரூபம் என்ற மனநிலை வர வேண்டும் என்று இந்த அத்தியாயத்தில் பகவான் கூறுகின்றார். எல்லாமே பகவான் சொன்னால், அப்போ பகவான் இருக்கிறார்னா அப்போ வெறுப்பு நமக்கு வரக்கூடாது. அப்போ எல்லாமே பகவான் சொன்னால் நம்ம அனைத்து நிகழ்ச்சிகளும் சூழ்நிலைகளையும் பார்ப்பதும் அந்த ஈஸ்வர அர்ப்பணம்தான். அதை பகவான் சொல்கிறார். ஈஸ்வரனுக்கு நாம் அர்ப்பணமாக செய்ய வேண்டும், அனைத்தும் ஈஸ்வரனுடைய செயலால் தான் நடக்கின்றது என்று நாம் உணர வேண்டும். ஆனால் என்னதே பக்தி செய்தாலும், நாம் என்னதான் இறைவனை வணங்கினாலும் இந்த பாவனையானது நமக்கு வருவதில்லை. எந்த பாவனை? ஈஸ்வர பக்தி என்ற பாவனை அந்த அளவுக்கு வருவதில்லை. காரணம் என்ன என்றால், நம்ம மனதில் உள்ள வெறுப்புக்கள், அந்த வெறுப்புக்கள் நம்ம ஈஸ்வர பாவனை வராமல், பக்தி வராமல், பக்தியினுடைய பலனை வராமல் நம்மை தடுக்கின்றது. அப்போ இதுவரையில் நம்ம எவ்வளவோ சாதனைகளை செய்கிறோம், எவ்வளவோ பக்திகள் செய்தாலும் நம்ம மனதில் ஏன் அதை முழு அமைதியானது வருவதில்லை? ஏன் மனம் கஷ்டப்படுகின்றது? ஏன் மனம் சஞ்சலப்படுகின்றது என்றால், அதற்கு முக்கிய காரணம் என்ன என்றால், அதற்கு முக்கிய காரணம் நம்முடைய மனதிலே என்ன இல்லை? வெறுப்பு இருக்குது. வெறுப்புனாலதே அந்த பக்தி செய்வதனுடைய பலனை நாம் அடைய முடிவதில்லை. பக்குவம் அப்படிம்பாங்க, அதை சமயம் அப்படிம்பாங்க. சமயம்னா இறை உணர்வுடன் இறை நம்பிக்கையுடன் பக்தி செய்து நம் மனதை சமைப்பது, அதை சமயம் அப்படிம்பாங்க. சமயம்னா மனதை அவரவர்கள் வணங்குகின்ற தெய்வங்கள் வேறாக இருக்கலாம், வணங்குகின்ற வழிபாட்டு முறைகள் வேறாக இருக்கலாம், வணங்குகின்ற உருவங்கள் வேறாக இருக்கலாம். ஆனால் பக்தி பாவனை என்பது
ஒன்றே ஒன்று. அந்த பாவனையுடன் ஈஸ்வர பாவனையானது வர வேண்டும். பக்தியுடன் வரும்பொழுது மனமானது பக்குவப்படுகிறது. அதுதான் சமயம். சமைப்பது. எதை சமைப்பது? நம்முடைய மனதை சமைப்பது. அதே சமயம். பக்தியா, பக்தி உணர்வுடன், இறை உணர்வுடன். அதனால தான் வேற ஒரு மதத்தை குறை சொன்னால் என்ன சொல்லுவாங்க? என்னோட மனதை இறைவனுடைய பக்தியின் மேல் வைத்திருக்கின்ற இவர்களுடைய நம்பிக்கையை, உணர்வை இவர்கள் புண்படுத்துகின்றார்கள் அப்படிங்கிற ஒரு இது வருது. ஆகையினால் எந்த ஒரு மதமாக இருந்தாலும் சரி, அது சமயம் என்பது மனப்பக்குவத்திற்காகத்தான். அந்த கரண சுத்தின்னு சொல்லலாம், சித்த சுத்தி அப்படின்னு சொல்லலாம். ஏன் வருவதில்லை? அந்த கரண சுத்தி இல்லைன்னா மனதிலே ஒரு அமைதியானது வருவதில்லை. ஏன் வருவதில்லை? வெறுப்பு. அடுத்த அத்தியாயத்தில் சொல்வார், ராகத்வேஷோ பரிபந்தினோ வசம் ந ஆகச்சேத் அப்படிம்பார். வெறுப்பை விட்டுவிடு, அதனுடைய வசத்தில் போகாதே அப்படிம்பார். வெறுப்புங்கிறது என்ன? நம்ம நினைத்தபடி தான் நடக்க வேண்டும் என்பது. நாம் நினைத்தபடி நடக்கவில்லையே என்ற வருத்தம், நம்ம நினைத்தபடி நடக்க மாட்டேங்குதே என்ற வருத்தம், நாம் நினைத்தபடி நாம் நன்றாகத்தான் நினைக்கின்றோமா என்ற வருத்தம், நாம் விரும்பாதது நடக்கிறதே என்ற வருத்தம். இது வெறுப்பு. அனைத்தையும் இறைவனுக்கிடம் சமர்ப்பிக்கப்பென்று இருந்தால் பக்தியினுடைய முழு பலனை நாம் அடையலாம். அப்போ இந்த இடத்துல எல்லாமே இறைவனுடைய செயல்தான் என்ற பாவனை வர வேண்டும். அதை விஸ்வரூப தரிசன பக்தி அப்படிங்கிறார். அதனால் சொல்கிறார், நானே தபாமி, சூரியனாக இருந்து கொண்டு வெப்பத்தை எரிக்கின்றேன். காலையிலேயே வேக்காட ஆரம்பிச்சிருச்சு. அக்னி சூரியன் பகவான் தான். அதை நிறுத்தவும் செய்கின்றேன், அதை வருவிக்கவும் செய்கின்றேன். அது மட்டுமல்ல, இன்னொன்று சொன்னார், சாவு சாகாமை அனைத்தும் நானே, இறப்பும் நானே, பிறப்பும் நானே, மரணமும் நானே. அது மட்டுமல்ல, அமிர்தமும் நானே. அமிர்தம்னா அந்த இடத்துல என்ன பேர்? மோட்சத்தை அடைவது, நிம்மதியை அடைவது, மரணமில்லா வாழ்வை அடைகிறார்களே, அதுவும் நானே. அனைவர்களும் விரும்பப்படுகின்ற அடையப்படுகின்ற கதியும் நானே அப்படின்னார். சத்து அசத்தும் நானே அப்படின்னார். சத்துனா இப்போ கண்ணுக்கு வெளியே தெரிகின்ற நாம ரூபங்களை உடையது. அசத்துனா கண்ணுக்கு தெரியாத நாமரூபத்தை உடையது. நாமரூபத்தை, இந்த நாமரூபம் எதனால் வந்ததோ அந்த சூட்சும தத்துவத்துக்கு அசத் என்று பெயர். இப்போ விதையும் நானே, மரமும் நானே. அப்போ கிளை, இலை, பழம், கனி, எல்லாம் மொட்டு எல்லாம் நானே நம்ம பகவான் எடுத்துக்கிறார். சத்தும் நானே, அசத்தும் நானே. அதான் அந்த இடத்துல காரியமும் நானே, காரணமும் நானே. சம்மர் நானே, குளிர்காலமும் நானே, கோடை காலமும் நானே அப்படின்னு சொல்கிறார். எல்லாதும் நானாகத்தான் இருக்கின்றேன் என்று கூறிய பகவான் இந்த இடத்துல அனைத்துக்கும் ஆதாரமும் நானே. பிரம்மம் இல்லாவிடில் காரிய காரணம் என்ற ஒரு கற்பனை இருக்காது. தங்கம் இல்லாவிடில் நகை என்ற பேச்சுக்கே இடமில்லை. பானை, மண் இல்லாவிடில் பானை என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று கூறிய பகவான் அடுத்து வேதத்தில் செய்கின்ற, வேதத்தை அறிந்தவர்களும் அந்த ரசத்தும் நானே, சோபமானமும் நானே, சோமபானம் அப்படிமா அதுவும் நானே என்று பகவான் அடுத்த 20வது ஸ்லோகத்தில் மீண்டும் பகவான் கூறுகின்றார். அது அந்த இடத்துல சொல்கிறார்,
20வது ஸ்லோகம் நம்ம ஏற்கனவே படித்தோம் நினைக்கிறேன். திரைவித்யா மாம் சோமபாகா. திரைவித்யானா 3 வேதத்தை அறிந்தவர்களும் யாகத்தை செய்து சோம ரசத்தை அருந்தியவர்களும் சொல்றார். சோமரசத்தை அறிந்தியவர்களும் பூத பாபா அதனால் பாவங்களிலிருந்து விடுதலை அடைந்தவர்களும் பாவங்களிலிருந்து விடுதலை அடைந்தவர்களும் 3 வேதத்தை அறிந்தவர்களும் யாகத்தை செய்து இறுதியில் சோமரசத்தை அருந்தியவர்களும் அதனால் பாவங்களிலிருந்து தூய்மை அடைந்தவர்களும் அந்தக்கரண சுத்தி அடைந்தவர்களும் யக்ஞைஹி அந்த இடத்துல யக்ஞத்தால் இஷ்டுவான எண்ணெய் இஷ்டுவான வழிபட்டு யக்ஞத்தால் என்னை வழிபட்டு எதை அடைகிறார்கள்? சொர்க்ககதியும் பிரார்த்தயந்தே. இது நமக்கு தெரியும். சொர்க்ககதியை பிரார்த்திக்கிறார்கள் பாவங்களிலிருந்து விலகி. அப்பிலிருந்து என்ன தெரியுது? சொர்க்கத்துக்கு தடையாக இருக்கின்ற பாவங்களை போக்கி 3 வேதங்களில் பின்பற்றப்படுகின்ற சடங்குகளை செய்து அதனுடைய ரசத்தை அருந்துபவர்களும் என்னை வழிபட்டு சொர்க்கத்தை அடைய பிரார்த்திக்கிறார்கள் சொல்றார். மீண்டும் 2வது வரியில் தேன அவர்கள் புண்ணியம் அசாத்திய புண்ணிய பலனான சுரேந்திர லோகம் அஷ்னந்தி. அவர்கள் புண்ணிய பலனான சுரேந்திரன்னா சூரர்களின் இந்திரன். சூரனா தேவர்களின் இந்திரனான இந்திரலோகத்தை அஷ்னந்தி அடைந்து சுர இந்திரலோகம் சொர்க்கத்தில் திவி தேவபோகான் தேவர்களுடைய போகத்தை அனுபவிக்கிறார்கள் சொல்றார். அதே என்னுடைய சாரம். இவர்கள் 3 வேதத்தையும் கற்றவர்கள். 3 வேதத்தையும் கற்றவர்கள் என்ன செய்து ஒவ்வொன்றும் ஒரு வித்தியை கூறுகின்றன. அந்த வித்தியை சடங்கை செய்தவர்கள் சொல்றார். சோமரசத்தை அறிந்தவர்கள். இந்த சோமரசம்ங்கிறது சோமபா என்ற ஒரு செடியிலிருந்து வந்தது. அந்த சோமலதா அப்படிம்பாங்க. சோமலதை என்ற செடியினுடைய சாறு எப்படி பழத்தை புரிஞ்சா பழச்சாறு அப்படிங்கிறோம்ல, அது மாதிரி சோமம்ங்கிற ஒரு செடியினுடைய சாறு சோம ரசம். இது தேவதைகளுக்கு ஆஃபர் பண்ணுவோம். அது இப்போ இருக்கா என்னன்னு தெரியல. இது தேவர்களுக்கு கொடுக்குறோம். இந்த சடங்குனுடைய பிரசாதமாக மிச்சத்தை நம்ம சோமரசத்தை குடிப்பாங்க, பிரசாதமாக கொடுப்பாங்க. எப்படி நம்ம ஆஃபரிங் பண்ணி அதை நம்ம சாப்பிடுவது மாதிரி சோமரசத்தை குடிப்பார்கள். அது சோமபாகம் பயன்படுத்தப்படும் யாகம் செய்வர்கள் வெறும் சோமரசத்தை அருந்துபவர்கள் அதன் மூலம் கிடைக்கின்ற பிரசாதத்தை உட்கொள்ளுபவர்கள் சொல்கிறார். ஓரளவு இப்படிலாம் பண்ணால் ஓரளவுங்க பாவத்திலிருந்து இப்படி சடங்குகளை வேதத்தில் சொல்லப்பட்ட கருத்து சடங்குகளை செய்வதன் மூலம் வெறுப்பிலிருந்து விடுதலை அடைகிறார்கள் சொல்கிறார். இன்னொரு அத்தியாயத்தில் சொல்லுவார், வேதத்தில் சொல்லப்படாத காரியங்களை சடங்குகளை வேதத்துக்கு அதிகாரம் இல்லாதவர்கள் எப்படி அந்த கரண சுத்தி அடைவார்கள்? அவர்கள் இறைவன் மீது பக்தியினால் அந்த கரண சுத்தி அடையலாம். யஜ்ஞத்தில் அதிகாரம் இருப்பவர்கள் யஜ்ஞத்தை செய்து பக்தியை வளர்த்து கொள்ளலாம். யஜ்ஞத்தில் அதிகாரம் இல்லாதவர்கள் தன்னுடைய கடமையை இறைவனுக்கு அர்ப்பணமாக செய்யும்போது அந்த கரண சுத்தி வரும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். யஜ்ஞத்தின் வடிவாலிலிருந்து பாக்கத்தை போக்கியவர்கள், யஜ்ஞம் செய்ய முடியாதவர்கள், அறியாதவர்கள், அதிகாரம் இல்லாதவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவருடைய கடமைகளை யஜ்ஞமாக செய்வதன் மூலம் சித்த சுத்தியை
அடைகிறார்கள் சொல்கிறார். சோபமாக சில பேர் ஆட்டாங்குட்டை, சோம செடிங்கிறது இன்னொன்று ஆட்டாங்குடி. ஆட்டாங்குடினா சோமகுடி. இந்த சோமத்துக்கு இனி ஒரு பேர் ஆட்டாங்குடி. அதை பிரிந்தெறிந்து வேதத்தை வேத மந்திரத்தால் அந்த இதை ஹோமம் செய்து மிச்சமானதை அந்த எஜமானன் சாப்பிடுவானாம். அதே ரோமரசாக அப்படின்னு பேர். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் தன்னுடைய யஜ்ஞத்தினால் பாவங்களை போக்கியவர்கள். பாவங்களை போக்கி அவர்கள் என்னது அந்தக்கரண சுத்தியை அடைந்தவர்கள். அது என்னுடைய சாரம். பாவங்களை போக்கி அந்தக்கரண சுத்தியை அடைந்தவர்கள் அப்படிங்கிறார். இதாக இவர் அதற்காக என்ன புண்ணியம் சுரேந்திரலோகம், இந்திரலோகத்தை அடைந்தவர்கள். இவர்கள் விரும்புவது இப்போ இந்த இடத்துல என்ன செய்கிறது? இப்போ சொர்க்கலோகத்திற்கு தடையாக இருக்கக்கூடிய பாப புண்ணியங்களிலிருந்து விடுபட்டு இந்த வைதிக சடங்குகள் மூலம் புண்ணியத்தை அடைந்தவர்கள் சொர்க்கலோகம் செல்கிறார்கள் அப்படிங்கிறார். ஆக இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது? இவர்களுக்கு இப்பொழுது விவேகமானது இல்லை. இவர்களுக்கு விவேகமானது இல்லை. இவர்களுடைய லட்சியம் தர்மார்த்த காமம். மோட்சம் என்பது இல்லை. மோட்சத்தை அடையணுங்கிறது இல்லை. புருஷார்த்த நிச்சயம் என்பதும் இல்லை. அதனால் ஆனால் இவர்களுடைய மனதில் காமிய கர்மத்தை செய்கிறார்கள். ஆனால் தர்மத்திற்கு அல்ல. ஆகையினால் அவர்களுக்கு புண்ணிய சொர்க்கலோகம் போகிறார்கள். தான் உண்மையிலேயே விரும்புவது விடுதலை தான், மோட்சம்தான் என்பதை அறியாமல், மோட்சத்தினுடைய லட்சணத்தை அறியாமல் தர்மார்த்த காமத்தை பெறுவதும் தர்மார்த்த காமத்தை அடைவதற்குரிய தடைகளை நீக்குவதுதான் மோட்சம்